ஓகே. நம்ம ஃப்ரைடே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃப்ரைடே ஃப்ரைடே ஓப்பனிங் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, செல் பிலோவுக்கு கீழே தான் ஓப்பன். நம்ம தர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்போம். செல் பிலோவுக்கு கீழே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா, இம்மிடியேட்டாக வந்து பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டான 828 வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அது செல் பிலோ கீழே தான் ஓப்பன் ஆனது. செல் பிலோ கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு திரும்ப செல் பிலோவுக்கு மேலே போக முடியல. அங்கேருந்து புல் பியர்ஸ் வந்து டிஃபன் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸாக்டாக 10 மணிங்கும்போது நம்ம 10 மணி இல்லை, 10:10 அப்படிங்கும்போது நம்மளோட பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த போன வீக் ஃபுல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க பியர்ஸ் அந்த 828 ரீச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 828 ரீச் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி ஆகி செல் பிலோ பை அபோவ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல காசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு செகண்ட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட் 778 அதையும் ரீச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரல் ஜோனில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப பியர் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு பியர் மார்க்கெட்டுக்கு மேலே வந்த மார்க்கெட்டு மேலே ஸ்டெபிளைஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஸ்டெபிளைஸ் ஆனாலுமே ஓஐ வந்து சப்போர்ட் இல்லை. ஓஐ தான் வந்து செல்லிங் கான்ட்ராக்ட்ஸு. அவங்க ஒரு பொசிஷனை கவர் பண்ணாலோ இல்லை ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து கவர் பண்ணாலோ இல்லை பொசிஷனை பில்ட் பண்ணாலோ தான் மார்க்கெட் வந்து மூமெண்ட் இருக்கும். அப்போ அங்கே வந்து நமக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்னால் ப்ரைஸ் ஆக்ஷன் படி மேலே ஸ்டெபிளைஸ் ஆனாலுமே மேலே நிற்க முடியல. திரும்ப வந்து நியூட்ரல் ஜோனான 22,828க்கும் 22,778க்கும் சென்டர், இது வந்து நியூட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரல் ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கிறான். இப்போது நாளைக்கான ஓப்பன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம ஓப்பன் கிடைச்சாலுமே மார்க்கெட்டு எந்த சைடு அடுத்தது இனி இந்த ஃபஸ்ட்டு பியர் மார்க்கெட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 22,828 இனிமேல் ஷார்ட் கவரிங் ரேலியோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக செயல்படும். நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கங்க. 22,828 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பியர் மார்க்கோட எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீ மேலே போச்சு அப்படின்னா இது வந்து 828 அப்படிங்கிறது ஷார்ட் கவரிங் ரேலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஷார்ட் கவரிங் ரேலியோட எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 23,278. அப்போ 23,278 வரைக்கும் ஷார்ட் கவரிங் ரேலி இருக்கும். 23,278க்கு மேலே 23,328க்கு மேலே போகும்பொழுது 23,328லேருந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 828 ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டார்ட் ஆகி ஷார்ட் கவரிங் ரேலி எங்கே முடியுதுன்னா 278 முடியுது. 278க்கும் 328க்கும் கேப் வந்து நியூட்ரல் ஜோனாக செயல்படும். 328 தாண்டும் போது மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது வந்து புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். இந்த ப்ராஃபிட் புக்கிங்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து புல் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக செயல்படும். இந்த ரெண்டுக்கும் பொசிஷனல் கடலாக 23,020 அப்படிங்கிறது செயல்படும். ஓகே, இது வந்து அப்பர் சைடில். இப்போ டவுன் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் அதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு 278. அப்போ நாளைக்கான ஓப்பன் வந்து 278க்கு கீழே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா நம்ம பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் கன்ஃபார்மாக பியர் மார்க்கெட்டா அப்படிங்கிறது நாளைக்கான க்ளோஸும் முடிவு பண்ணும்.
ஓகேவா? நாளைக்கான ஓப்பனும் நாளைக்கான க்ளோஸும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கான ஓப்பனும் நாளைக்கான க்ளோஸ் தான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை டிசைட் பண்ணும். அப்போது மார்க்கெட்டானது 22,778க்கு கீழேயே ஓப்பன் ஆகி அதே 778க்கு கீழேயே க்ளோஸும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். 778 கீழே ஓப்பன் ஆகி 778 கீழே நாளைக்கான க்ளோஸும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நம்ம செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி அதோட பொசிஷன் ஹெடலான 22,520 நாம் ரீச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ரூல். ஓகேங்களா? அப்போ நமக்கு 22,778 கீழே ஓப்பன் க்ளோஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம கம்பல்சரி 520 ரீச் பண்ணிடுவோம், ரீச் பண்ணி ஆகணும். அப்படி ரீச் பண்ண முடியாத பட்சத்தில் அங்கே ரூல் 3 இம்ப்ளிமெண்ட் ஆகும். பொசிஷனலாக ரூல் 3 இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கவர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் க்ளோஸ் வந்து 828க்கு மேலே ஓப்பன் கிடச்சி 828க்கு மேலேயே க்ளோஸும் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஷார்ட் கவரிங் ரேலியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட் கவரிங் ரேலியை ஸ்டெபிளைஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அப்போது ஷார்ட் கவரிங் ரேலி ஸ்டெபிளைஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப நம்மளோட பொசிஷனல் ஹெடலான 23,020 வரைக்கும் நம்ம இமிடியேட்டாக ரீச் ஆகி ஆகணும். இமிடியேட் மீன்ஸு இது வந்து பொசிஷனலாக தான், ஒரே நாளில் ரீச் ஆகணும் கிடையாது. அதுக்கு 2-3 டேஸ் எடுத்துக்கலாம், இந்த எக்ஸ்பி வரைக்குமே எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து 23,020 கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட சினாரியோ. நாளைக்கான ஓப்பன் க்ளோஸ் வந்து ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணும். நம்ம ஷார்ட் கவரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா இல்லை திரும்ப செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டுக்குள்ளேயே போக போகிறோமா அப்படிங்கிறத நாளைக்கான ஓப்பன் க்ளோஸ் வந்து டிசைட் பண்ணோம். நாளைக்கான வேல்யூஸை வந்து இன்ட்ராடே வேல்யூஸை நான் ரிட்டனில் கொடுத்துட்றேன். சரி, இதில் ஓஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தல. ஓஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ஓஏ வந்து இப்போ அப்பர் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா 400, 450 கிட்டத்தட்ட 400, 450, 400 வரைக்குமே 350, 96 தான் இருக்குது. ஓகே, 300 வரைக்கும் அவங்ககிட்ட பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. 23,300 வரைக்கும் புல்ஸ்கிட்ட பொசிஷன் இருக்குது. 23,300 என்ன அப்படின்னா, 23,300 அப்படிங்கிறது 23,278. அதாவது ஷார்ட் கவரிங் ரேலியோட என் பாயிண்ட். அப்போ புல்ஸோட பிளான் என்னென்னா, புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளானே இல்லை அவங்ககிட்ட. இப்போதைக்கு பேர் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி ஷார்ட் கவரிங் ரேலியோட என் பாயிண்டான 278 வரைக்கும் உடைய மார்க்கெட்டை நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் புல்ஸோட பிளான். அவங்க புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் இந்த மந்தில் இல்லை. அதை தான் ஓஏ சொல்லுது. பியர்ஸோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 22,500, 450, 400, 450, 500, 550, 600. ஓகே, 600 வரைக்கும் அவங்க வந்து பிஎஸ் வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. 600 வரைக்கும் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. 600 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 520 வரைக்கும் தான் பொசிஷன் இருக்குது. ஒரு நிமிஷம். 650, ஓகே,
ஓகே. பியர்ஸ் வந்து 650 700 வரைக்கும் தான் அவங்ககிட்ட ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ வந்து புல்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க பியர்ஸோட. ஃப்ரைடே ஈவினிங் பொசிஷன் க்ளோஸ் பண்ண பார்க்கும்பொழுது புல்ஸுக்கிட்ட வந்து பியர்ஸுக்கிட்ட வந்து இன்னைக்கு பியர்ஸ் வந்து பொசிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட பொசிஷன் வந்து 22,700 வரைக்கும் தான் இருக்குது. 22,700 வரைக்கும் தான் இருக்குது. 22,700 அப்படிங்கிறது நம்ம பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு தான் அவங்ககிட்ட பொசிஷன் இருக்குது. பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட பொசிஷன்ஸ் இருக்குது. அநேகமாக நாளையிலேருந்து மேபி ஷார்ட் கவரிங் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸு அதிகமாக இருக்குது. ஷார்ட் கவரிங் ரேலிங் அப்படிங்கிறது 828க்கு மேலே ஸ்டார்ட் ஆகி அந்த ஷார்ட் கவரிங் எண்ட் பாயிண்ட்டுங்கிறது 278 வரைக்கும் நகருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் ஓஏ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஓஏ அப்படிங்கிறது டெண்டன்ஸ் டு சேஞ்ச். அது வந்து நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது அது வந்து மாறும். அப்போ நாளைக்கு ஓப்பனிங் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணும். நாளைக்கு ஓப்பன் வந்து 778க்கு கீழே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா பியர்ஸ் வந்து பொசிஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த அட்லீஸ்ட்டு பொசிஷன் லெவலில் 520 வரைக்கும் பில்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஓப்பன் ரேட்டும் பார்க்கலாம். இதுக்கு நாளைக்கு இன்டர்டே வேல்யூஸ் வந்து நான் ரிட்டர்னை கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிங்க. என்ன நடந்தாலும் ஸ்டே இன் த வேல்யூஸ், டிசிப்ளினாக இருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.